வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீதான ஈரானின் சாத்தியமான தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கில் தமது ராணுவ ஏற்பாடுகளை மாற்றியமைக்க தொடங்கிவிட்டது. கூடுதல் ராணுவ சாதனங்களையும் தற்காப்பு திறன்களையும் மத்திய கிழக்குக்கு நகர்த்துகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வாரம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் மூத்த ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷூக் ஆகியோர் ஈரானிலும் லெபனானிலும் கொல்லப்பட்டனர். அதையடுத்து ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மற்றும் ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா ஆகியோர் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன. டெஹ்ரானில் ஈரானின் புகழ்பெற்ற இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு விருந்தினர் மாளிகையில் ஈரானுக்கு அவமானத்தை ஏற்படுத்திய தாக்குதலில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் கொலையின் பின்னணியில் இஸ்ரேல் இருந்ததை ஒப்புக்கொண்டனர். இந்த தாக்குதல் குறித்து வாஷிங்டனுக்கு முன்பே தெரிவிக்கப்படவில்லை மற்றும் அதில் எந்த பங்கும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதை நம்ப விரும்புவோர் தயாராக இருப்பவர்கள் நம்பலாம். எப்படியோ ஈரானுக்குள் தாக்குதல் நடந்துவிட்டது. ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார். ஈரானின் பழிவாங்கல் முயற்சியை இஸ்ரேலோடு அமெரிக்காவும் சேர்ந்தே எதிர்கொள்ளப் போகிறது. அதை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்து விட்டது. கடந்த வார இறுதியில் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பல குழந்தைகளை கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பெய்ரூட் புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்போல்லா தளபதி ஷூக் கொல்லப்பட்டார். 10 மாதங்களுக்கு முன்பு காசா போர் எல்லை தாண்டிய தாக்குதலோடு தொடங்கியதில் இருந்து இந்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை முழு அளவிலான மோதலுக்கு நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன. காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹெஸ்போல்லா, ஏமனில் ஹவுதிகள் மற்றும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள சியா மதப்பிரிவு இயக்கத்தினரின் குழுக்கள் அனைத்தும் ஈரானிடம் இருந்தும் ஆயுதங்களையும் பயிற்சியையும் பெறுகின்றன. இது ஒரு பெரிய அளவிலான இஸ்ரேல் எதிர்ப்பு, அமெரிக்க எதிர்ப்பு நெட்வொர்க். டெஹ்ரான் பல ஆண்டுகளாக உருவாக்கிய எதிர்ப்பின் அச்சு. சில மாதங்களுக்கு முன் ஈரான் இஸ்ரேல் மீது 300 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளுடன் தாக்குதல் முயற்சி ஒன்றை செய்ததில் அது பிசுபிசுத்து போனது. அதனால் இம்முறை ஈரான் மட்டுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தால் எதிர்ப்பு அச்சு குழுக்களையும் தம்முடன் இணைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஈரானிய தாக்குதலுக்கான சாத்திய கூறுகளுக்கு அமெரிக்க ராணுவம் எவ்வாறு தயாராகிறார்கள் என்பது பற்றி அமெரிக்க அதிகாரிகள் அதிகம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஜனாதிபதி பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பேசியதாகவும் ஈரானின் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்புக்கான தனது உறுதிப்பாட்டை உறுதியளிப்பதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. ஹமாஸ், ஹெஸ்போல்லா மற்றும் ஹவுதிகள் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள். அதனால் அவற்றின் மீது தாக்குதல் நடத்த பைடன் நிர்வாகம் அமெரிக்க செனட்டின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு குழுக்களின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உட்பட அனைத்து அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிப்பதற்கான முயற்சிகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் விவாதித்தார். அதன் பின்னரே இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் பேசினார். புதிய தற்காப்பு அமெரிக்க ராணுவ வரிசைப்படுத்தல்களை உள்ளடக்கிய தகவல்கள் இரு தலைவர்களின் தொலைபேசி உரையாடலில் விவாதிக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிக்கை சுருக்கமாக கூறுகிறது. பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகையில் உள்ள அமெரிக்க அதிகாரிகள் அந்த தற்காப்பு வரிசைப்படுத்தல்கள் என்ன என்பதை விவரிக்க மறுத்துவிட்டனர். நிலைமைகளை நன்கு அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரி இராணுவ இயக்கங்களை பற்றி விவாதிக்க பெயர் வெளியிட முடியாத நிலையில் சில நகர்வுகள் பற்றி பேசினார். அவரது கூற்றின்படி விமானம் தாங்கி கப்பலான USS தியோடர் ரூஸ்வெல்ட் மற்றும் குறைந்தது 5 போர்க்கப்பல்கள் கடந்த 2 நாட்களாக பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமான் வளைகுடாவுக்கு இடம்பெயர்ந்ததாக கூறினார். ஈரானின் கரையிலிருந்து விலகி அந்த கப்பல்கள் ஏமனை சுற்றி செங்கடலை நோக்கி மேற்கே பயணித்தால் இஸ்ரேலின் திசையில் நகரும். சமீப மாதங்களில் ஏமனில் உள்ள ஹவுதி துருப்புக்கள் முக்கியமான கப்பல் வலைகளை பயன்படுத்தும் வர்த்தக கப்பல்கள் மீதும் இஸ்ரேலின் மீதும் ஏராளமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதில் ஒரு ஆளற்ற விமான தாக்குதல் அடங்கும். இது இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளை தாண்டி கடந்த ஒரு மாதம் டெல் அவீவில் உள்ள ஒரு கட்டடத்தை தாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமனின் ஹொரைடா துறைமுகத்தில் இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய 300க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலிய படைகளுடன் அமெரிக்க படைகளும் எதிர்கொண்டன. அப்போது அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் எந்தெந்த இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்தனவோ அதே இடங்களை நோக்கியே இப்போதும் நகர்கின்றன.
இது அடுத்த சில தினங்களில் நடக்க சாத்தியமுள்ள ஈரானிய தாக்குதலை பென்டகோன் மீண்டும் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பை காட்டுகிறது. நேத்தன்யாகுவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் உறுதி மொழிக்கு பின்னர் பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் பைடனுடன் பேசினார். அதைத் தொடர்ந்து வரும் நாட்களில் பல நகர்வுகளுக்கு உத்தரவிடுவார் என்று பென்டகோனின் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் தெரிவித்தார். ஆஸ்டின் நேற்று காலை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலண்டிடம் இதையே கூறினார் என்றும் சப்ரினா சிங் கூறினார். தற்போது நடக்கும் அமெரிக்க கப்பல் நகர்வுகளில் விமானம் தாங்கி கப்பல் USS தியோடோர் ரூஸ்வெல்ட்டின் போர் விமானங்கள் உள்ளன. மேலும் அதனுடன் நகரும் போர்க்கப்பல்களான USS டேனியல் இனுயே, USS ரசல், USS கோல், USS லாபூன் மற்றும் USS மைக்கேல் மர்வி ஆகியவை ஏவுகணை தாங்கி கப்பல்கள். ஏவுகணை தாங்கி கப்பலான USS ஜான் மெக்கெயின் ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ளது. மற்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் நகர்ந்ததால் USS ஜான் மெக்கெயின் மட்டுமே பாரசீக வளைகுடாவில் எஞ்சியிருக்கும் என்று கப்பல் இடமாற்றம் செய்வதை நன்கு அறிந்த அமெரிக்க அதிகாரி கூறினார். இவற்றை விட மேலும் 5 அமெரிக்க போர்க்கப்பல்கள் கிழக்கு மத்திய தரைக்கடலில் உள்ளன. அவை அழைக்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு உதவ முடியும். USS வாஸ்ப், USS ஆக்கில், USS நியூயார்க், USS புல்கேலி மற்றும் USS ரூஸ்வெல்ட் ஆகியவை இதில் அடங்கும். அவற்றில் USS புல்கேலி மற்றும் USS ரூஸ்வெல்ட் ஆகியவை தாக்குதல் மற்றும் தற்காப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை கொண்ட அழிப்பான் ரக கப்பல்கள். மற்ற 3ம் வாஸ்ப் தாக்குதல் தயார் குழுவை உருவாக்கும் கப்பல்கள்தான். இவை இணைந்து 4000க்கும் மேற்பட்ட அமெரிக்க கடற்படையினர் மற்றும் மரைன் படையினரை கொண்ட பலவிதமான 3 கப்பல் குழுவை உருவாக்குகின்றன. வாஸ்ப் 3 கப்பல் தாக்குதல் தயார் குழுவில் மரைன் படையின் போர் விமானங்கள், காலாட்படை பட்டாலியன் மற்றும் 24வது மரைன் அதிரடி பிரிவு யூனிட்டின் போர் படைகள் உள்ளன. அவசியம் ஏற்பட்டால் இந்த படைப்பிரிவுகளை தரைப்போரில் ஈடுபடுத்த முடியும். மொத்தத்தில் ஈரானிய தாக்குதல் தொடங்கினால் அமெரிக்க கடற்படை வியூகம் அட்டகாசமான முறையில் உள்ளது. எந்த ஒரு கப்பலும் அதிக தொலைவிலிருந்து அங்கு போக தேவையில்லை. எல்லாமே ஓரிரு தினங்களில் இஸ்ரேலை சுற்றி பலமான பாதுகாப்பு வியூகம் அமைத்துவிடும். பொதுவாகவே இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான கப்பல்கள் ஒரே நேரத்தில் அந்த கடற்பகுதியில் நிற்பதில்லை. அதை வைத்து பார்க்கும்போது டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் ஹனியே மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட இந்த காலப்பகுதியில் நடக்கும் என்று அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்து அமெரிக்கா அதிக எண்ணிக்கையிலான போர்க்கப்பல்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டு காத்திருந்தது என்ற தோற்றம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இவற்றை தவிர பென்டகோன் அமெரிக்க விமானப்படையின் போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு அருகில் வைத்து இயக்கி உதவ முடியும். கடந்த ஏப்ரலில் ஈரான் 300 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவிய போது அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் இருந்து 2 F-15 ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் விமானங்கள் இஸ்ரேலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டு ஏராளமான ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தின. அந்த விமான நகர்வுகள் முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை. காரணம், கப்பல்களை நகர்த்துவதற்கு சில நாட்கள் தேவை, விமானங்களை நகர்த்துவதற்கு சில மணி நேரம் போதுமானது. இறுதி நேரத்தில் மிக துரிதமாக நகர்த்தி விடுவார்கள். தாக்குதலுக்கு ஈரான் தயாராகும் வேகத்தை விட அதிவேகத்தில் அமெரிக்கா தயாராகிவிட்டது.